இனிய வணக்கம். புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்திலே 3வது குறள் 1103. தாம் வீழ்வார் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு என்ற அற்புதமான ஒரு திருக்குறள். தலைவன் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கேட்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஒய்யாரமாக அப்படியே தன்னை மறந்து தன்னுடைய இனிய காதலியினுடைய தோளிலே அப்படியே மெல்ல அப்படியே சாயறான். அவளோட மென் தோல் இல்லையா, மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோளிலே அவன் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி சாய்ந்துட்டு இருக்கும்போது அந்த சுகத்திலே லயித்து இருக்கிறான். அப்போது அவன் கேட்குறான், என்ன கேட்குறான் அந்த உலகத்தை பார்த்து? தாம் வீழும் துயிலின் இனிதுகள். ஆஹா, என்னுடைய மென் காதலியினுடைய அந்த மென் தோளிலே நான் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறேனே, இந்த இனிய சுகம், நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காதல் சுகமானது தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்கிறீங்களே, திருமாலின் வைகுந்தம் என்று சொல்லுகிறீர்களே, அங்கு அது கிடைக்குமா என்பது போல ஒரு வினாவினை எழுப்பி, இத்தரையில் கிடைக்கும் சுகமே இனிய சுகம், அதற்காக அந்தந்த நிமிடங்களை வீணாக்காதீர்கள், காதலிலே உங்களை மறந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். அந்த காதல் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு வேகத்தையும் வைராகியத்தையும் அந்த காதல் மட்டுமே தரும். எப்போவோ கிடைக்க போகிற தாமரை கண்ணான் உலகுக்காக இந்நிமிடத்தில் இந்நொடியில் கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். இந்த காதலில் இந்த இன்பம் என்பது தொலையாத பேரின்பம். அது பேரின்பம்தான். ஆனால் இங்கு கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்திலும் ஒரு பேரின்பம் இருக்கிறது. இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாம் வீழ்வார் துயிலின் இனிதுகள். ஒரு கேள்வியாகவே கேட்குறான். இப்போது இங்கே என்னென்னா, ஒரு சின்ன புரட்சியை ஏற்படுத்துகிறார். அதாவது இல்வாழ்க்கை வாழும் நிலைகள் இதையெல்லாம் திறந்துட்டு தான் இருக்கணும்னு இல்லை, அந்தந்த நொடிகளிலும் கூட தெய்வீகத்தை நீங்கள் காணலாம். காதலும் ஒரு தெய்வீகம். இல்லைன்னா பாரதி பாட வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? காதல் காதல் காதல்னு சொல்ல வேண்டிய வேறு இல்லையே, உயிர் சாதல் சாதல்னு சொல்ல வேண்டியது முழக்கம் இல்லையே. அதனால் அந்த மென்தோல் இனிமையை இதை விட யாரால் அழகாக சொல்ல முடியும், இல்லையா? அந்த பெண்ணிடத்தே இந்த தோல் தரக்கூடிய அந்த சுகம், அது எந்த உலகத்திற்கும், எந்த உலகம் அதற்கு ஈடாகாது. என்றால் அந்த இத்தரையினுடைய இந்த இன்பங்களை நீங்கள் துய்த்து பழகுங்கள், நுகர்ந்து உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். காதல் ஒரு உண்மையானதாக இருக்கும் பொழுது அது எல்லாமே, அதிலே இன்பங்கள் முழுமையாக கிடைக்கும். இதுதான் வள்ளுவர் செய்தி. வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி.